ஜிம் ஃபர்ஸ்ட் டே போகணும்னு இருக்கிறீங்களா? பயமா இருக்கா? மிஷின்ஸ் விளங்குறேன்னு ஃபீல் பண்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு. வணக்கம் மக்களே, நான் தான் டிஎஸ்கே. இந்த சேனல்ல ரியல் ஃபிட்னஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். ஜிம் ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்கும் சேம் தான். ஸோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஜிம்முக்குள்ள போன உடனே எல்லாரும் எங்களையே பாக்குற மாதிரி ஃபீல் ஆகும். பக்கத்துல இருக்கிறான்னா ஹெட் வெயிட் தூக்கி கொண்டு இருப்பேன். நாங்க என்னடா பண்றதுன்னு யோசிச்சு கொண்டு இருப்போம். இதெல்லாம் நார்மல் தான். ஜிம் ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டேல உங்களோட கோல் வந்து மசில் பில்ட் பண்றதுல ஹேபிட் பில்ட் பண்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் ஆஃப் வார்ம் அப் ஏன் தேவைன்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் ஜிம்முக்குள்ள போன உடனே வெயிட்டை தூக்குறீங்க. ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். வார்ம் அப் பண்ணா மசில் வந்து ரெடி ஆகும், ஜாயின்ஸ் வந்து லூஸ் ஆகும், இன்ஜுரி சான்ஸ் வந்து சரியான குறைவா இருக்கு. அதால 5 to 10 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் அதாவது சைக்கிளிங் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஷோல்டர் ரொட்டேஷன், ஆர்ம் ஸ்விங்ஸ் மாதிரி செஞ்சீங்கன்னா சரி. வார்ம் அப் வந்து டைம் வேஸ்ட் இல்லை, லாங் டேர்ம் ப்ரோக்ரஸ் கேரண்டி. செகண்ட் வந்து ஃபுல் பாடி லைட் ஒர்க் அவுட். ஏன் லைட் வெயிட்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, லைட் வெயிட்ல இருந்தா நீங்க வீக்ன்ற அர்த்தம் இல்லை. லைட் வெயிட்ல ஸ்டார்ட் பண்ணாதான் ஒழுங்கான ஃபார்மை லேர்ன் பண்ணலாம். ஹெவி வெயிட்டை வந்து ஃபர்ஸ்ட் டேலே தூக்கினீங்கன்னா உங்களோட ஈகோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும், ஆனா மசில் க்ரோ இருக்காது, இன்ஜுரி மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என் ஈகோ பார்க்காம ட்ரெயினர்ட்ட கேட்கும். ஜிம்ல ட்ரெயினர்ட்ட கேட்கறது பிள்ளையான விஷயம் இல்லை. உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் ட்ரெயினர்ட்ட கேட்கும். பிள்ளையான ஃபார்முலா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா 3 months எஃபர்ட் வந்து வேஸ்ட் ஆகும். ஒரு கேள்வி கேட்கறது வீக்னஸ் இல்லை, ஸ்மார்ட்னஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே சோர்னஸ் வருமா? ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா பாடி பெயின் வரும். இதைத்தான் சோர்னஸ் சொல்லுவீங்க. இது நார்மல் தான். அப்போதான் உங்களோட மசில் வந்து ஒர்க் ஆயிருக்குன்னு இருக்கும். அதுக்கு ஜிம்மை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெச் பண்ணுங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா நித்திரையை மெயின்டைன் பண்ணீங்கன்னா 2 to 3 நாளுக்குள்ள பாடி வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் டேல உங்களோட டயட் வந்து அப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் டேல ஸ்பெஷல் டயட் ஒன்றும் தேவையில்லை, நார்மல் சாப்பாடு வந்து காணும். ஆனால் நல்லா தண்ணி குடிங்க, நல்லா முட்டை, பால் மாதிரி ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுங்க. ஜங்க் ஃபுட், சோப் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. சிம்பிள் ஃபுட் பெஸ்ட் ஃபுட்டாக இருந்தால் சரி. ஓகே மக்களே, இதுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பல்க் விசஸ் கட் பற்றி பார்க்கலாம்.